இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வாட்டி எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. எண்ணெய் ஊற்றினா வதவதன்னு போயிடும். வெறும் எண்ணெய் சட்டியில் முருங்கைக்கீரையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இன்னொரு எண்ணெய் சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 கைப்பிடி அளவு கருப்பு உளுத்தம் பருப்பு, 1 கைப்பிடி அளவு வெள்ளை உளுத்தம் பருப்பு, 20 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே எண்ணெய் சட்டிலே போடலாம். மிளகாய்க்கு காம்பு ஆயணும் அப்படிங்கிற தேவையில்லை. காம்பு ஆயாமலே போடுங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒரே எண்ணெய் சட்டிலே போட்டு நல்லா வறுத்து எடுங்க. முருங்கைக்கீரைக்கு மட்டும் எண்ணெயும் ஊற்றிடாதீங்க, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்களா அப்படியே சூப்பராக காஞ்ச மாதிரி நல்லா ஆகிடும். அப்படியே நொறுக்கி பார்த்தா நொறுங்கும், அந்த மாதிரி இருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. சில பசங்க முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இதுமாரி பொடியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை அவ்வளோ அயன் கண்டென்ட் அதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. அப்புறம் 10 பூண்டு எடுத்துக்கிறேன். பூண்டுக்கெல்லாம் தோல் உரிக்கணுங்கிற தேவையில்லை. தோல் உரிக்காத பூண்டே 10 பூண்டு அதில் போட்டுருங்க. 10 பூண்டு பல் போடுறேன். அதிலே அதையும் நல்லா வறுத்து எடுக்கிறோம். கொஞ்சோண்டு உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொடி ரெடி. இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை அதுக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதிலே உப்பும் கொஞ்சோண்டு போட்டுடலாம். பெருங்காய பொடி, கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வளர்கிற பசங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரையில். இது நீங்கள் ஒரு நாள் சாம்பார் வைக்கல அப்படின்னாலும் இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு பாருங்கள். இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு, இதுதான் இதுக்கு பதம். இப்போ இதோடைய முருங்கைக்கீரையும் ஒன்றா கொட்டி நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா முருங்கைக்கீரை ரெடி. முருங்கைக்கீரை பொடி ரெடி. இது நீங்கள் 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. எத்தனை மாதம் வேணுமோ நீங்கள் பட்டில் வச்சுக்கலாம். அதனால் நல்லா இந்த மழை காலத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. மழை காலத்தில் முருங்கைக்கீரை கிடைக்காது. இதேமாரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பொடியை யூஸ் பண்ணலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை பொடி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.